உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 27ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. குரோதி வருஷம் தை மாதம் 14ஆம் நாள், திரையோதசி திதி, மூல நட்சத்திரம், சித்த யோகம், பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம், மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பெருமை, ரிஷபம் லாபம், மிதுனம் அமைதி, கடகம் ஆர்வம், சிம்மம் இன்பம், கன்னி நட்பு, துலாம் நலம், விருச்சிகம் பகை, தனுசு ஆக்கம், மகரம் பரிவு, கும்பம் உயர்வு, மீனம் பரிசு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஷ கன்னிகா தோஷம். இதை பற்றி நான் முன்னுக்கும் உங்களோட பேசியிருக்கிறேன், இன்றைக்கும் உங்களோட பேச போகிறேன். ஜாதகத்தில் பலவிதமான தோஷங்கள் இருக்குது. அதில் ஒரு வகையான தோஷம்தான் விஷ கன்னிகா தோஷம். இதை பெண் பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகள் சில கிழமையில் சில நட்சத்திரத்தில் சில திதிகள் சேர்ந்து வரைக்குள்ள, சில கிழமையும் சில நட்சத்திரங்களும் சில திதிகளும் சேர்ந்து வர காலத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தால் இந்த தோஷம் இருக்கும். இந்த தோஷம் இருந்தால் அது பிள்ளைகளுக்கு கூடாது, நோய் நொடியை கொடுக்கும், திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்காது, வறுமையை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது. திருமண வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்படும், திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படும், மரணம் கூட ஏற்படலாம். கண்டங்கள், மரணத்திற்கொப்பான கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஷகன்னிகா தோஷம் இருந்தால். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், எது விஷகன்னிகா தோஷம், என்ன நட்சத்திரமும் என்ன திதியும் என்ன கிழமையும் சேர்ந்து வந்தால் விஷகன்னிகா தோஷம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, என்ன கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கள் என்று பார்க்கணும், என்ன திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கள் என்று பார்க்கணும், என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்க. எல்லாருக்கும் பிறந்த நட்சத்திரம் தெரியும், பிறந்த கிழமையும் சில பேருக்கு தெரியும், பிறந்த திதி தான் தெரியாமல் இருக்கும். ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்க திதி. இப்போ நான் சொல்லுறேன், ஞாயிற்றுக்கிழமை துதியை திதியும் ஆயில்ய நட்சத்திரம், நீங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், துதியை திதியில் பிறந்திருந்தால், ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருந்தால், இந்த மூன்றும் ஒன்றா வந்திருக்கணும். நான் ஞாயிற்றுக்கிழமையிலையும் பிறந்திருக்கிறேன் ஐயா, துதியை திதியிலையும் பிறந்திருக்கேன், ஆயில்ய நட்சத்திரத்திலையும் பிறந்திருக்கேன்டா, உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை, துதியை திதி, ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறந்திருந்தால் விஷகன்னிகா தோஷம் உண்டு. ரெண்டாவது, ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி திதி, விசாக நட்சத்திரம், நீங்கள் விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்து துவாதசி திதியிலையும் பிறந்து ஞாயிற்றுக்கிழமை, முதல்ல ஞாயிற்றுக்கிழமை துதியை ஆயில்யம்,
இப்போ ஞாயிற்றுக்கிழமை துவாதசி விசாக நட்சத்திரத்திலையும் நீங்கள் பிறந்திருந்தால் அப்படி பிறந்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு விஷகன்னிகா தோஷம். நீங்கள் கிழமை மாறிட்டேன்னா கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு தோஷம் இல்லை. நான் துவாதசியில் பிறக்கலையா ஏகாதசியில் பிறந்திருந்தேன், உங்களுக்கு தோஷம் இல்லை. நான் விசாக நட்சத்திரம் இல்லையான்னா உங்களுக்கு தோஷம் இல்லை. விசாக நட்சத்திரத்திலையும் பிறந்து துவாதசி திதியிலையும் பிறந்து அதே நேரம் ஞாயிற்றுக்கிழமையும் பிறந்திருந்தால் விஷகன்னிகா தோஷம் உண்டு. செவ்வாய்க்கிழமை துவாதசி திதி சதய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருந்து துவாதசி திதி அது வளர்புறையோ தேய்புறையோ துவாதசி திதியில் பிறந்து சதய நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. செவ்வாய்க்கிழமை பிறந்து சப்தமி திதியிலையும் சதய நட்சத்திரத்திலையும் பிறந்திருந்தால் செவ்வாய்க்கிழமை பிறந்து சப்தமி திதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தால் விஷகன்னிகா தோஷம் உண்டு. நீங்கள் உங்களோட ஜாதகமோ பிள்ளைகளோட ஜாதகமோ பேரப்பிள்ளைகளோட ஜாதகத்திலேயோ பெண் பிள்ளைகளோட ஜாதகத்தில் இதை பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமையில் பிறந்து துவிதியை திதியில் பிறந்து ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தால் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்து துவிதியை திதியில் பிறந்து சனிக்கிழமை பிறந்திருந்தால் விஷகன்னிகா தோஷம் உண்டு. சனிக்கிழமை பிறந்து சப்தமி திதி சப்தமி ஏழாவது திதி சப்தமி கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்து சப்தமி திதியாக இருந்து சனிக்கிழமையில் பிறந்திருந்தால் விஷகன்னிகா தோஷம் உண்டு. 5-6 தலைமை சொல்லிட்டேன். ஞாயிறு துதியை ஆயில்யம், ஞாயிறு துவாதசி விசாகம், செவ்வாய் துவாதசி சதயம், செவ்வாய் சப்தமி சதயம், சனி துதியை ஆயில்யம், சனி சப்தமி கார்த்திகை நட்சத்திரம். இந்த 6 கிழமைகள்லையும் நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து வரக்கூடிய காலத்தில் பிறந்திருந்தால் விஷகன்னிகா தோஷம் உண்டு. லக்னத்தில் சனி இந்த தோஷம் இருந்தால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையாது. விபத்துக்கள் கண்டங்கள் தத்துக்கள் உயிராபத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பான ஆபத்துக்கள் அமையலாம். சில பேருக்கு வாழ்க்கையில் பிரிவு ஏற்படலாம். வாழ்க்கையில் விரக்தி அல்லது வெறுப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. சரி, லக்னத்தில் சனி இருந்து அல்லது 5இல் சூரியன் இருந்து 9இல் செவ்வாய் இருந்தால் நிரந்தரமாக துன்பம். போன ஜென்மத்தில் பெண்களை ஏமாற்றியதனால் ஏற்பட்ட பாபத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஜாதகம் சொல்லுது. லக்னத்தில் சனி இருந்தாலும் 5இல் சூரியன் இருந்தாலும் 9இல் செவ்வாய் இருந்தாலும் போன ஜென்மத்தில் பெண்களுக்கு துரோகம் செய்ததனால் ஏற்பட்ட கர்ம வினைகளை இந்த பிறவியில் அனுபவிக்க வேணும்னு சொல்லுது. இப்போ இந்த விஷகன்னிகா தோஷத்துக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்குறோம். ஜனன நட்சத்திரத்தன்று நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று, அதாவது நீங்கள் ஆயில்யம் விசாகம் சதயம் ஆயில்யம் கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் ஒன்றில் பிறந்தால் தான் விஷகன்னிகா தோஷமே உங்களுக்கு வரும். இந்த நட்சத்திரம் திதிக்கிழமை சேர்ந்தால். இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று 9 நெய் தீபம் சிவபெருமானுக்கு ஏற்ற வேண்டும். எங்கேயாவது அருகில் உள்ள சிவன், பக்கத்தில் உள்ள சிவனை விட்டுட்டு தூரத்துக்கு போகாதீங்க. அருகில் நீங்கள் பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் 9 நெய் தீபம் ஏற்றி சிவனை பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்கள். 9 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அங்கே கோயில் வாசலில் பிச்சைக்காரர்கள் ஏழை எளியவர்கள் உட்கார்ந்திருப்பினர். அவைகள் 9 பேருக்கு ஒரு சாப்பாடு பார்சலை வாங்கி கொடுங்க. அதுதான் அன்னதானம்னு சொல்லுது. 9 பேருக்காக நீங்கள் வீட்டில் ஒரு தயிர் சாதம் பெய்யுங்கோ, 9 பேருக்கு கொண்டே கொடுங்கோ, அது நல்லது. கதம்ப சாதத்தோடு எல்லா மரக்கறிகளையும் வெட்டி போட்டு ஒரு சாம்பார் சாதம் மாதிரி வச்சு அதை 9 பார்சல் பண்ணி கொண்டே கொடுங்கோ. எனக்கு அதெல்லாம் வசதி இல்லையா, கடைக்கு போங்கோ.
9 சாப்பாடு பார்சல் வாங்கி கொடுங்க, இல்லை இடியப்பம் வாங்கி கொடுங்க. ஏதோ அவர்கள் உண்ணக்கூடிய உணவு 9 பேர்களுக்கு செய்து கொடுங்கள். புளிச்சாதம் செஞ்சு கொடுங்கோ, தயிர் சாதம் செஞ்சு கொடுங்கோ, தேங்காய் பூ சாதம் செஞ்சு கொடுங்கோ, அல்லது வாங்கி கொடுங்கள். 9 ஏழைகளுக்கு 9 நெய்த்திபுரம் அன்றைக்கே இருக்கும். திங்கள் தோறும் சிவபெருமானுக்கு தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு நெய்த்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதிரி விஷ கன்னிகா தோஷத்தில் பிறந்த சாபம் நீங்கும். திங்கட்கிழமை சோமவாரம்னு சொல்கிறது சிவபெருமானுக்குண்டான அற்புதமான நாள். எப்பயும் சிவ வழிபாடு திங்கட்கிழமை சோமவாரத்தில் செய்யுங்கோ, பிரதோஷத்தண்டைக்கு செய்யுங்கோ. இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு, அதாவது யார் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி விஷ கன்னிகா தோஷம் உள்ள பெண் பிள்ளைகள் அல்லது குடும்பத்தில் பிரிவு கண்டங்கள் தத்துக்கள் வரக்கூடிய பெண் பிள்ளைகள் சிவபெருமானுக்கு தொடர்ந்து சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில் நெய்த்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். சில பெண்களுக்கு ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் திருமண தடை ஏற்படும். சனியும் சந்திரனும் ஜாதகத்தில் சேரக்கூடாது. இதை பற்றி நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். கண்டங்கள் தத்துக்கள் ஆபத்துக்கள் விபத்துக்கள் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் உயிராபத்துக்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். சனியும் சந்திரனும் சேர்ந்த ஜாதகத்தில் தோஷம். சிவன் கோயிலில் போய் அம்மனுக்கு 24 நெய்த்தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சனியும் சந்திரனும் சேர்ந்திருப்பதனால் வந்த தோஷங்கள் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.